திவ்யா கண்ணுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிறதா கல்யாணம். வாழ்ந்த அவளோட தான். அதான் திவ்யா, நீ அந்த லவ் பண்றியா இல்லையா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபல பார்த்துருக்கீங்க. பிரபல பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங்காக எப்படி உங்கள் மெஜர் உங்களுக்கு பிடிச்சி உங்கள் மெஜர்ஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணதான் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பிள்ளை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணணும் அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதில் வந்து ஆப் வந்து கூட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே தான் இருக்குல்ல ப்ரெசென்ட் பார்த்து கீழே தான் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் மாப்ஸ்ன்னு ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இதான லிங்க் பார்த்தோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புக் மாப்ஸ் ஷேர் பர்சன்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கு மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தா நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் செலக்ட் பண்ணி மீடியா ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே தெரியாது செலக்ட் பண்ணிட்டு கிளிக் மேலே கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுனாங்க. கரெக்டாக கீழே பார்த்தா ஷேப்னு ஒரு லேர் இருக்கும். அந்த லேருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக டைமில் பார்த்தா 10:8 அந்த லேர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த ஆல்ரெடி ஒரு இமேஜ் இல்லை அந்த இமேஜுக்கான ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணுங்க. அந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க்னு ஒரு லேர் இருக்கும். அந்த லேர் கிளிக் பண்ணிட்டு எடிட் போங்க. இப்போ அங்கே ஆட் பண்ண சேம் இமேஜ் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க. எடுத்துன்னு வந்து நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த ஜூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த லேர்ஸ்க்கு செலக்ட் பண்ணி வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. கரெக்டாக பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக டைம் லைன் பார்த்தா 10:18 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இமேஜ் ஆட் பண்ணி சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஆட் பண்ணேன். நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு இந்த இமேஜுக்கு வந்து எப்படி நம்ம வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ஆட் பண்ணுறது வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டாக ஒரு லேர் இருக்கும். கரெக்டாக அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நான் சொல்கிற டைம் லைனில் மட்டும் இந்த இமேஜுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண டைமில் பார்த்தா 11:05 ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக டைமில் பார்த்தீங்கன்னா 17:26 ஒரு லேர் இருக்கும். அந்த லேர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபர்ட்டில் போய்ட்டு 3 லேர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் கிளிக் பண்ணி எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேர் இருக்கும். கரெக்டாக அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் சொல்கிற இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக 12:00 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 18:17 ஒரு லேர் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இமேஜுக்கான இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து 16:15 அந்த இமேஜுக்கும் இந்த சேம் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தா டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்டாக ஒரு லேர் இருக்கும். அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 15:15 ஒரு லேர் இருக்கும். அந்த லேருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12:28 ஒரு லேர் இருக்கும். அந்த லேருக்கு இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆட் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு லேர் இருக்கும். அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு 3 லேர் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேர் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு லேர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் 3 லேர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த 3 லேருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி அந்த எஃபர்ட் வந்து கரெக்டாக 14:04 ஒரு லேர் இருக்கும். அந்த லேருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் எல்லாருக்கும் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.